எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏபிசிடி ஊழியங்களை கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தும்படியாக ஆரம்பித்து இந்த காணொலி வாயிலாக உங்களோடு கூட இடைப்படும்படி செய்திருக்கிற தேவாதிபதி நன்றியோடு நான் துதிக்கிறேன். இந்த காணொலி வாயிலாக கூறப்படுகிற காரியங்களை குறித்து ஜெபம் செய்து நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைக்கப்படும் போது நம்முடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கர்த்தருளாய் காணப்பட முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏபிசிடி ஊழியங்கள், அசம்பிளிஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டினாமினேஷன்ஸ் ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு உரைக்கப்படுகிற தீர்க்கதரிசனங்களை குறித்து நீங்கள் ஜெபிக்கும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியங்கள் மூலமாக உங்களிடத்தில் காணிக்கைகளை பெற்றுக் கொள்வதோ இல்லை உங்களை ஒரு கூட்டமாக கூடி அங்கே உங்களை வரவேற்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் கூறுகிற வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக கூற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம், சுத்தமாக இருக்கிறது. அதை ஏற்ற காலங்கள் வரைக்கும் நிறைவேற்றி விட்டு கர்த்தரோடு கூட கடன் செல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே காணப்பட வேண்டிய காரியம் என்னதாக இருக்கிறது? எலும்புகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. பிரிந்து கிடக்கிற எலும்புகள் ஒன்றோடு இணைக்கப்பட்டு ஒரே சிரமம் எழும்பி நிற்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாக எழும்பி நிற்க வேண்டியதா இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட தேசத்திலே அநேக டினாமினேஷன், அநேக பிரிவுகள், சபை பிரிவுகள் பிரிந்து கிடக்கிறது. எல்லாரும் ஐக்கியமாய் இருக்கிறது போலதான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரே சிந்தையுடையவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக நாம் அங்கே சேனையா எழும்பி நிற்கிறோமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் எந்த விதமான சபை பிரிவுகளும் எந்த விதமான ஸ்தாபனங்களும் நம்மை ரட்சிக்க முடியாது. நம்மை ரட்சிக்கிறவர் கர்த்தர். அவைகள் எல்லாம் ஊழியங்களாக நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் கூட ரட்சிக்கிறவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ரட்சகருக்கு நாம் மகிமை செலுத்த மறந்து விடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு ரட்சித்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் அங்கே காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை குறித்த நோக்கங்கள் என்ன என்பதை நிதானித்து அறிந்து கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். சபைகளிலே, ஊழியங்களிலே தேவனுடைய சரத்தையும் ரத்தத்தையும் குறித்து நாம் புசித்து பானம் பண்ணும்போது உனக்கும் எனக்கும் என்ன தெரிந்திருக்க வேண்டும்? அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை மறந்து விடாதே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 புருஷருக்கும் ஏராளமான ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனால் அவருடைய சரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற ஒரு சிலராக தான் அன்றைக்கு சீஷர்கள் காணப்பட்டார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா நாம் இருக்கிறோமா? அதை நிதானித்து அறிந்ததை புசிக்குள்ளாய் காணப்படுகிறோமா? அதை நிதானித்து அறியாதபடினால்தான் உங்களில் அநேகர் மரித்திருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்பாகவே மரித்திருக்கிறீர்கள். எனக்கு அருமையான பிள்ளையே, இதை சத்தம் கூட நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சரத்தை ரத்தத்தையும் குறித்து நாம் எவ்வாறு நிதானிக்கப்பட்டிருக்கிறோம்? அதை கரங்களில் வாங்கி புசித்திருக்கும் போது நம்மை ரட்சித்த தேவனை நாம் கனப்படுத்தி இருக்கிறோமா? அந்த தேவனுடைய வழியில் நடந்திருக்கிறோமா? அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து அறிந்து அவர்களை புசித்து கத்திரமைப்படுத்துங்கள். இந்த சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் காணப்படுகிற நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, நடத்தப்படுகிறவர்களாக, சிறப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஏற்ற வேளையிலே பூர்ணாக்கப்பட்டவர்களாக, ஒரு சிறு நிறைவேற்றவர்களாக, கர்த்தருக்கென்று போலப்பல் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? அதைத்தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்படுவாயால் உனக்கு வல்லமையான செயல்கள் விளங்கும். கர்த்தருக்காக வைராகியம் அடைந்திருக்கிற சுந்தரியானி காணப்படுவாய். அவருடைய சரத்துக்கும் ரத்தத்துக்கும் பாத்திரவான்களாய் காணப்படுவாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஊழியர்கள் மூலமாக அதைத்தான் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரிக்கப்பட்டவர்களாக, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.